1 வயசுக்கு மேல உள்ள குழந்தை, கடந்த 1 வருஷமா வெயிட் கூட மாட்டேங்கிறா. என் குழந்தை பால தவிர எதுவுமே குடிக்க மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். பொதுவா 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைக்கு பசும்பால் நம்ம குடுக்கலாம். இப்படி குடுக்கக்கூடிய பசும்பாலுடைய அளவு ஒரு 150லிருந்து 200 மில்லி கம்மியா இருந்தா ரொம்ப நல்லது. பொதுவாவே கிளினிக்கு வரக்கூடிய பெற்றோர்ஸ் நெறைய பேர் என்கிட்ட சொல்றத நான் கேட்கறது, ஒரு நாளுக்கு 1/2 லிட்டர் இல்ல 3/4 லிட்டர் பால் குடுத்ததா சொல்றாங்க. இந்த மாரி அதிகமா ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, என் குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. பாலாவது சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லி குடுக்குறதா தான் சொல்றாங்க. 99% இதுதான் சொல்றாங்க. அப்படி குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பசி இருக்கக்கூடிய தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர், 3/4 லிட்டர் பால் குடுக்கக்கூடிய குழந்தைக்கு பசி உணர்வே வராது. மேற்கொண்டு பால்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குழந்தையோட வெயிட் ஏறுறதுக்கு பெரிய அளவுல உதவி செய்ய போறதில்ல. அது வெள்ளையா இருக்கிறதுனால அதுல இருக்க கால்சியம் ஒண்ணும் எலும்புக்கு போய் சேரப்போதுன்னு கிடையாது. மேற்கொண்டு வயித்துல சின்ன சின்ன இரத்த கசிவுகள உண்டாக்க வாய்ப்புண்டு. அது செரிமானம் ஆகும்போது. அதனால பசும்பால 150லேருந்து 200 மில்லிக்கு கம்மியாவோ, முடிஞ்சா ரொம்ப தவிர்க்கிறது தான் நல்லது. அப்படி குடுக்கும் குழந்தைக்கு பசி உணர்வு ஏற்படும். மத்த உணவுகள விரும்பி சாப்பிடும். குழந்தை வெயிட்